அத்தியாயம் 3. சூரா ஆலி இம்ரான். இம்ரானின் குடும்பத்தினர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறில்லை. அவன் நித்திய ஜீவன், என்றும் நிலைத்திருப்பவன். நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை படிப்படியாக அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான். இது இதற்கு முன்னாலுள்ள வேதங்களை உறுதிப்படுத்தும். தௌராத்தையும் இஞ்சிலையும் அவனே இறக்கி வைத்தான். இதற்கு முன்னால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக நன்மை தீமை இவற்றை பிரித்தறிவிக்கும் ஃபுர்கான் என்னும் குர்ஆனை இறக்கி வைத்தான். ஆகவே எவர் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடும் தண்டனை உண்டு. அல்லாஹ் யாவரையும் மிகைத்தோனாகவும் தீயோரை பழி வாங்குபவனாகவும் இருக்கின்றான். வானத்திலோ பூமியிலோ உள்ள எப்பொருளும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு மறைந்திருக்கவில்லை. அவன்தான் கர்ப்ப கோளறைகளில் தான் நாடியபடி உங்களை உருவாக்குகின்றான். அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறில்லை. அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். அவன்தான் இவ்வேதத்தை உம்மீது இறக்கினான். இதில் விளக்கமான வசனங்களும் இருக்கின்றன. இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மற்றவை பல அந்தரங்கங்களை கொண்ட ஆயத்துகள் ஆகும். எனினும் எவர்களுடைய உள்ளங்களில் வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த வசனங்களின் விளக்கத்தை தேடி அதனை பின்பற்றுகின்றனர். அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அதன் உண்மையான விளக்கத்தை அறிய மாட்டார்கள். கல்வியில் உறுதிப்பாடு உடையவர்கள் அவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவைதான், நாங்கள் அதை நம்பிக்கை கொள்கின்றோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அறிவுடையோரை தவிர மற்றவர்கள் இதை கொண்டு நல்லுபதேசம் பெற மாட்டார்கள். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே. இன்னும் நீ உன்புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளி ஆவாய் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ மனிதர்களையெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் என்றும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். நிராகரிப்போர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் குழந்தைகளும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து எதையும் நிச்சயமாக தடுக்கப்பட மாட்டாது. இன்னும் அவர்கள்தாம் நரக நெருப்பின் எரிபொருள்களாக இருக்கின்றனர். இவர்களுடைய நிலை ஃபிர்அவுனின் கூட்டத்தாரையும் இன்னும் அவர்களுக்கு முன்னால் இருந்தோரையும் போன்றே இருக்கிறது. அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய்யாக்கினர். ஆகவே அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணமாக கடும் தண்டனையில் அல்லாஹ் பிடித்து கொண்டான். அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் மிக கடுமையானவன். நிராகரிப்போரிடம் நபியே, நீர் கூறுவீராக, வெகு விரைவில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். அன்றியும் மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். இன்னும் நரகமான அவ்விருப்பு கெட்ட படுக்கையாகும். பத்ருக்களத்தில் சந்தித்த இரு சேனைகளிலும் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி நிச்சயமாக உள்ளது. ஒரு சேனை அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டது, பிரிதொன்று காஃபிர்களாக இருந்தது. நிராகரிப்போர் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோரை தங்களைப் போல் இருமடங்காக தம் கண்களால் கண்டனர். இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தன் உதவியை கொண்டு பலப்படுத்துகிறான். நிச்சயமாக அகப்பார்வையுடையோருக்கு இதில் திடனாக ஒரு படிப்பினை இருக்கிறது. பெண்கள், ஆண் மக்கள், பொன்னிலும் வெள்ளியிலுமான பெருங்குவியல்கள், அடையாளமிடப்பட்ட உயர்ந்த குதிரைகள், ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள இச்சை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நிலையற்ற உலக வாழ்வின் சுக பொருள்களாகும். அல்லாவிடத்திலோ அழகான தங்குமிடம் உண்டு. நபியே, நீர் கூறும், அவற்றை விட மேலானவை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தக்குவா, பயபக்தி. பயபக்தி உடையவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சுவனப்பதிகள் உண்டு. அவற்றின் கீழ் நீர் ஓடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள். அங்கு அவர்களுக்கு தூய துணைகள் உண்டு. இன்னும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தமும் உண்டு. அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகிறவனாக இருக்கின்றான். இத்தகையோர் தம் இறைவனிடம்
எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம். எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று கூறுவார்கள். இன்னும் அவர்கள் பொறுமையுடையவராகவும் உண்மையாளராகவும் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபடுவோராகவும் இறைவன் பாதையில் தான தர்மங்கள் செய்வோராகவும் இறைவின் கடைசி சஹர் நேரத்தில் வணங்கி நாயனிடம் மன்னிப்பு கோருவராகவும் இருப்பார்கள். அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றான். மேலும் மலக்குகளும் அறிவுடையோரும் இவ்வாறே சாட்சி கூறுகின்றனர். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். நிச்சயமாக தீனுல் இஸ்லாம் தான் அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் என்னும் அறிவு அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் தம்மிடையே உள்ள போராமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டனர். எவர் அல்லாவின் வசனங்களை நிராகரித்தார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய கணக்கை துரிதமாக முடிப்பான். இதற்கு பின்னும் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால், நபியே நீர் கூறுவீராக, நான் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்டிருக்கின்றேன், என்னை பின்பற்றியோரும் அவ்வாறே வழிபட்டிருக்கின்றனர். தவிர வேதம் கொடுக்கப்பட்டோரிடமும் பாமர மக்களிடமும் நீங்களும் அவ்வாறே வழிபட்டீர்களா என்று கேளும். அவர்களும் அவ்வாறே முற்றிலும் வழிபட்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் நீர் கவலைப்பட வேண்டாம். அறிவிப்பதுதான் உம்மீது கடமையாகும். மேலும் அல்லாஹ் தன் அடியார்களை உற்று கவனிப்பவனாகவே இருக்கின்றான். நிச்சயமாக எவர் அல்லாவின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டும் நீதமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் மனிதர்களிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும் என்று ஏவுவோரையும் கொலை செய்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு என்று நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. அவர்கள் புரிந்த செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் பலனற்றவையாக அழிந்துவிட்டன. இன்னும் அவர்களுக்கு உதவியாளர்கள் எவரும் இலர். வேதத்திலும் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களான யூதர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களிடையே ஏற்பட்ட விவாகரத்தை பற்றி அல்லாவின் வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவார் இதை புறக்கணித்து விலகி கொண்டனர். இதற்கு காரணம் எண்ணி கணக்கிடப்பட்ட சில நாட்களே தவிர நரக நெருப்பு எப்போதைக்கும் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதுதான். இது தவிர அவர்கள் தம் மார்க்க விஷயத்தில் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்ததும் அவர்களை ஏமாற்றிவிட்டது. சந்தேகமில்லாத அந்த இறுதி நாளில் அவர்களை எல்லாம் நாம் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்கு உரியதை முழுமையாக கொடுக்கப்படும் போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவர்கள் தம் வினைகளுக்குரிய பலன் பெறுவதில் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நபியே நீர் கூறுவீராக, அல்லாவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகிறாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியோரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாக இருக்கின்றாய். நாயனே, நீதான் இரவை பகலில் புகுத்துகின்றாய், நீதான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய். மரித்ததிலிருந்து உயிருள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய், நீயே உயிருள்ளதிலிருந்து மரித்ததையும் வெளியாக்குகின்றாய். மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய். முஃமின்கள் தங்களை போன்ற முஃமின்களை அன்றி காஃபிர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாவிடத்தில் எவ்விஷயத்திலும் சம்பந்தமில்லை. இன்னும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான். மேலும் அல்லாவிடமே நீங்கள் மீள வேண்டியதிருக்கிறது. நபியே நீர் கூறும், உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை வெளிப்படையாக தெரியப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் நன்கு அறிகின்றான். இன்னும் வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவன் நன்கு அறிகின்றான். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் ஆவான். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளும் இன்னும் தான் செய்த தீமைகளும் அந்த தீர்ப்பு நாளில் தன் முன் கொண்டு வரப்பட்டதும் அதுதான் செய்த தீமைக்கும் தனக்கும் இடையே வெகு தூரம் இருக்க வேண்டுமே என்று விரும்பும்.
அல்லாஹ் தன்னை பற்றி நினைவு கூறுமாறு உங்களை எச்சரிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கருணையுடையவனாக இருக்கின்றான். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாவை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, இன்னும் நீர் கூறும், அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து திரும்பி விடுவார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களை நேசிப்பதில்லை. ஆதமையும் நூஹையும் இப்ராஹிமின் சந்ததியரையும் இம்ரானின் சந்ததியரையும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தாரை விட மேலாக தேர்ந்தெடுத்தான். அவர்களில் ஒருவர் மற்றவரின் சந்ததியாவார். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். இம்ரானின் மனைவி, என் இறைவனே, என் கர்ப்பத்தில் உள்ளதை உனக்கு முற்றிலும் அர்ப்பணிக்க நான் நிச்சயமாக நேர்ந்து கொள்கின்றேன். எனவே இதை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறியதையும், பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும், என் இறைவனே, நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கிறேன் என கூறியதையும் நினைவு கூறுங்கள். அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கு அறிவான். ஆண் பெண்ணை போலல்ல. மேலும் அந்த தாய் சொன்னால் அவளுக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன். இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து காப்பாற்ற திடமாக உன்னிடம் காவல் தேடுகின்றேன். அவளுடைய இறைவன் அவள் பிரார்த்தனையை அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அக்குழந்தையை அழகாக வளர்த்திடச் செய்தான். அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான். ஜக்கரியா அவள் இருந்த தொழுமறைக்கு போகும் போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதை கண்டார். மரியமே, இவ்வுணவானது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்டார். இது அல்லாவிடமிருந்து கிடைத்தது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவளிக்கிறான் என்று அவள் பதில் கூறினாள். அந்த இடத்திலேயே ஜக்கரியா தம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவராக கூறினார், இறைவனே, உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்தருள்வோனாகவே இருக்கின்றாய். அவர் தம் அறையில் நின்று தொழுது கொண்டிருந்த போது மலக்குகள் அவரை சப்தமாக அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா எனும் பெயருள்ள மகவு குறித்து நன்மாராயம் கூறுகின்றான். அவர் அல்லாவிடமிருந்து ஒரு வார்த்தையை மெய்ப்பிப்பவராகவும் கண்ணியமுடையவராகவும் ஒழுக்க நெறி பேணிய தூயவராகவும் நல்லோர்களிலிருந்தே நபியாகவும் இருப்பார் என கூறினார். அவர் கூறினார், என் இறைவனே, எனக்கு எப்படி மகன் ஒருவன் உண்டாக முடியும்? எனக்கு வயது அதிகமாகி முதுமை வந்துவிட்டது. என் மனைவியும் மலடாக இருக்கின்றாள். அதற்கு இறைவன், அவ்வாறே நடக்கும். அல்லாஹ் தான் நாடியதை செய்து முடிக்கின்றான் என்று கூறினான். என் இறைவனே, இதற்கான ஒரு அறிகுறியை எனக்கு கொடுத்தருள்வாயாக என்று ஜக்கரியா கேட்டார். அதற்கு இறைவன், உமக்கு அறிகுறியாவது 3 நாட்களுக்கு செய்கைகள் மூலமாக அன்றி நீர் மக்களிடம் பேச மாட்டீர். நீர் உம் இறைவனை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி துதிப்பீராக என்று கூறினான். நபியே, மரியமிடத்தில் மலக்குகள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், உம்மை தூய்மையாகவும் ஆக்கியிருக்கின்றான். இன்னும் உலகத்தில் உள்ள பெண்கள் யாவரையும் விட மேன்மையாக உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றும், மரியமே, உம் இறைவனுக்கு சுஜுது செய்தும் ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்தும் வணக்கம் செய்வீராக என்றும் கூறினார். நபியே, இவையெல்லாம் மறைவானவற்றில் இன்றும் உள்ள விஷயங்களாகும். இவற்றை நாம் உமக்கு வஹி மூலம் அறிவிக்கின்றோம். மேலும் மரியம் யார் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பார்த்தறிய தங்கள் எழுதுகோள்களை அவர்கள் எறிந்தபோது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. இதை பற்றி அவர்கள் விவாதித்த போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. மலக்குகள் கூறினார்கள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உமக்கு ஒரு மகவு வரவிருப்பது பற்றி நன்மாராயம் கூறுகிறான். அதன் பெயர் மசீஹ், மரியமின் மகன் ஈசா என்பதாகும். அவர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கோராகவும் இறைவனுக்கு நெருங்கி இருப்பவர்களில் ஒருவராகவும் இருப்பார். மேலும்
அவர் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும் போதும் பால்யம் தாண்டி முதிர்ச்சியடைந்த பருவத்திலும் அவர் மக்களுடன் பேசுவார். இன்னும் நல்லொழுக்கமுடைய சான்றோர்களில் ஒருவராகவும் அவர் இருப்பார். அச்சமயம் மரியம் கூறினார், என் இறைவனே, என்னை ஒரு மனிதனும் தொடாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும்? அதற்கு அவன் கூறினான், அப்படித்தான், அல்லாஹ் தான் நாடியதை படைக்கின்றான். அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என கூறுகிறான். உடனேயே அது ஆகிவிடுகிறது. இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இன்றிலையும் கற்றுக் கொடுப்பான். இஸ்ராயேலின் சந்ததியினருக்கு தூதராகவும் அவரை ஆக்குவான். இவ்வாறு அவர் ஆகியதும் இஸ்ரவேலர்களிடம் அவர், நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்துள்ளேன். நான் உங்களுக்காக களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன். அது அல்லாவின் அனுமதியை கொண்டு உயருடைய பறவையாகிவிடும். பிறவி குருடர்களையும் வெண் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்துவேன். அல்லாவின் அனுமதியை கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் உண்பவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரம் செய்து வைப்பவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். நீங்கள் முஃமின்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமாக அத்தாட்சி இருக்கிறது என்று கூறினார். எனக்கு முன் இருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும் உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியை உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நிச்சயமாக அல்லாவே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். ஆகவே அவனையே வணங்குங்கள். இதுவே சிராத்துல் முஸ்தகீம் என்னும் நேரான வழியாகும். அவர்களில் குஃப்ரு இருப்பதை, அதாவது அவர்களில் ஒரு சாரார் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த போது, அல்லாவின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று அவர் கேட்டார். அதற்கு அவருடைய சிஷ்யர்களான ஹவாரியூன், நாங்கள் அல்லாவுக்காக உங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் மீது ஈமான் கொண்டுள்ளோம். திடமாக நாங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என கூறினார். எங்கள் இறைவனே, நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். உன்னுடைய இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று சிஷ்யர்களான ஹவாரியூன் பிரார்த்தித்தனர். ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள். அல்லாவும் சதி செய்தார். தவிர அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிக சிறந்தவன் ஆவான். ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன். இன்னும் என்னளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன். நிராகரித்துக் கொண்டிருப்போருடைய பொய்களில் நின்றும் உம்மை தூய்மைப்படுத்துவேன். மேலும் உம்மை பின்பற்றுவோரை கியாம நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன். பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது. அப்போது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நபியே நினைவு கூர்வீராக. எனவே நிராகரிப்போரை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடினமான வேதனையை கொண்டு வேதனை செய்வேன். அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கருமங்களும் செய்கிறார்களோ அவர்களுக்குரிய நற்குழிகளை அல்லாஹ் முழுமையாக கொடுப்பான். அல்லாஹ் அக்கிரமம் செய்வோரை நேசிக்க மாட்டான். நபியே, நாம் உம்மீது ஓதி காட்டிய இவை நற்சான்றுகளை கொண்ட இறை வசனங்களாகவும் ஞானம் நிரம்பிய நற்செய்தியாகவும் இருக்கின்றன. அல்லாவிடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே. அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பின் ஆகுக என கூறினார். அவர் மனிதராகிவிட்டார். நபியே, ஈசாவை பற்றி இறைவனிடமிருந்து வந்ததே உண்மையாகும். எனவே இதை குறித்து ஐயப்படுவோரில் நீரும் ஒருவராகி விடாதீர். நபியே, இது பற்றிய முழு விபரமும் உமக்கு வந்து சேர்ந்த பின்னரும் எவரேனும் ஒருவர் உம்மிடம் இதை குறித்து தர்க்கம் செய்தால், வாருங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும் எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும் எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு பொய்யர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் என நீர் கூறும். நிச்சயமாக இதுதான் உண்மையான வரலாறு. அல்லாவை தவிர வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவன் யாவரையும் மிகைத்தோன், மிக்க ஞானமுடையோன்.
அவர்கள் புறக்கணித்தால் திடமாக அல்லாஹ் இவ்வாறு குழப்பம் செய்வோரை நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். நபியே, அவர்களிடம், வேதத்துடையோரே, நமக்கும் உங்களுக்கும் இடையே இசைவான ஒரு பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதாவது, நாம் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ்வை விட்டு நம்மில் சிலரை கடவுளர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என கூறும். முஃமின்களே, இதன் பிறகும் அவர்கள் புறக்கணித்து விட்டால், நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். வேதத்துடையோரே, இப்ராஹிமை பற்றி அவர் யூதரா கிறிஸ்தவரா என்று வீணாக ஏன் தர்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவருக்கு பின்னேறின்றி தவ்ராத்தையும் இன்ஜீலையும் இறக்கப்படவில்லையே, இதை கூட நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? உங்களுக்கு சிறிது ஞானம் இருந்த விஷயத்தில் இதுவரை நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படி இருக்க, உங்களுக்கு சிறிது கூட ஞானம் இல்லாத விஷயங்களில் ஏன் விவாதம் செய்ய முற்படுகிறீர்கள்? அல்லாஹ் தான் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹிம் யூதராகவோ அல்லது கிறிஸ்துவராகவோ இருக்கவில்லை. ஆனால் அவர் அல்லாவிடத்தில் முற்றிலும் சரணடைந்த நேர்மையான முஸ்லிமாக இருந்தார். அவர் முஷ்ரிக்குகளில் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹிமுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் அல்லாவின் மீதும் இந்த நபியின் மீதும் ஈமான் கொண்டோருமே ஆவார். மேலும் அல்லாஹ் முஃமின்களின் பாதுகாவலனாக இருக்கின்றான். வேதத்துடையோரில் ஒரு சாரார் உங்களை வழிகெடுக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி வழிகெடுக்க முடியாது. எனினும் இதை அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை. வேதத்துடையவர்களே, நீங்கள் தெரிந்து கொண்டே அல்லாவின் வசனங்களை ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? வேதத்துடையோரே, சத்தியத்தை அசத்தியத்துடன் ஏன் நீங்கள் கலக்குகிறீர்கள்? இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கிறீர்கள்? வேதத்துடையோரில் ஒரு சாரார் தம் இனத்தாரிடம், ஈமான் கொண்டோர் மீது இறக்கப்பட்ட வேதத்தை காலையில் நம்பி மாலையில் நிராகரித்து விடுங்கள், இதனால் ஈமான் கொண்டுள்ள அவர்களும் ஒருவேளை அதை விட்டு திரும்பிவிடக்கூடும் என்று கூறுகின்றனர். உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவோரை தவிர வேறு எவரையும் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். நபியே, நீர் கூறும், நிச்சயமாக நேர்வழி என்பது அல்லாவின் வழியே ஆகும். உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது போல் இன்னொருவருக்கும் கொடுக்கப்படுவதா, அல்லது அவர்கள் உங்கள் இறைவன் முன் உங்களை மிகைத்து விடுவதா என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். நிச்சயமாக அருட்கொடைகள் எல்லாம் அல்லாவின் கையிலே உள்ளது. அதை அவன் நாடியோருக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் விசாலமான கொடையளிப்பவன், யாவற்றையும் நன்கறிபவன் என்று கூறுவீராக. அவன் தன் ரஹ்மத்தை அருளை கொண்டு தான் நாடியோரை சொந்தமாக்கிக் கொள்கிறான். இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவன். நபியே, வேதத்துடையோரில் சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீர் ஒரு பொற்குவியலை ஒப்படைத்தாலும் அவர்கள் அதை ஒரு குறைவும் இல்லாமல் கேட்கும் போது உம்மிடம் திருப்பி கொடுத்து விடுவார்கள். அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு காசை தீனாரை ஒப்படைத்தாலும் நீர் அவர்களிடம் தொடர்ந்து நின்று கேட்டாலொழிய அவர்கள் அதை உமக்கு திருப்பி கொடுக்க மாட்டார்கள். இதற்கு காரணம், பாமரர்களிடம் இருந்து நாம் எதை கைப்பற்றி கொண்டாலும் நம்மை குற்றம் பிடிக்க அவர்களுக்கு வழியில்லை என்று அவர்கள் கூறுவதுதான். மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாவின் பேரில் பொய் கூறுகிறார்கள். அப்படியல்ல. யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்களோ, அல்லாவுக்கு அஞ்சியும் நடக்கின்றார்களோ, அவர்களை தாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு அஞ்சி நடப்போரை நேசிக்கின்றான். யார் அல்லாவிடத்தில் செய்த வாக்குறுதியையும் தம் சத்திய பிரமாணங்களையும் அற்ப விலைக்கு விற்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. அன்றியும் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான். இன்னும் இறுதி நாளில் அவன் அவர்களை கருணையுடன் பார்க்கவும் மாட்டான். அவர்களை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனையும் உண்டு. நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவார் இருக்கின்றார்கள். அவர்கள் வேதத்தை ஓதும் போது தங்கள் நாவுகளை சாய்த்து ஓதுகிறார்கள். அதனால் உண்டாகும் மாற்றங்களையும் வேதத்தின் ஒரு பகுதிதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக. ஆனால் இது வேதத்தில் உள்ளதல்ல, அது அல்லாவிடம் இருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அல்லாவிடம் இருந்து வந்ததும் அல்ல. இன்னும் அறிந்து கொண்டே அவர்கள் அல்லாவின் மீது பொய் கூறுகின்றார்கள். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நபி பட்டத்தையும் கொடுக்க, பின்னர் அவர் அல்லாவை விட்டு
எனக்கு அடியார்களாகி விடுங்கள் என்று பிற மனிதர்களிடம் கூற இயலாது. ஆனால் அவர் பிற மனிதரிடம், நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டும் அவ்வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டும் இருப்பதனால் ரொப்பானி இறைவனை வணங்கி அவனையே சார்ந்திருப்பவர்களாகி விடுங்கள் என்றுதான் சொல்லுவார். மேலும் அவர் மலக்குகளையும் நபிமார்களையும் வணக்கத்திற்குரிய இரட்சகர்களாக ரப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார். நீங்கள் முஸ்லிம்களாக அல்லாவிடமே முற்றிலும் சரணடைந்தவர்கள் ஆகிவிட்ட பின்னர் நீங்கள் அவனை நிராகரிப்போராகிவிடுங்கள் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாரா? நினைவு கூறுங்கள், நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் உங்கள் முன்னோர்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது, நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன், பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் ரசூல் இறை தூதர் வருவார், நீங்கள் அவர் மீது திடமாக ஈமான் கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்வீர்களாக என கூறினான். நீங்கள் இதை உறுதிப்படுத்துகிறீர்களா? என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகிறீர்களா என்றும் கேட்டான். நாங்கள் அதனை ஏற்று உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினான். எனவே இதன் பின்னரும் எவரேனும் புறக்கணித்து விடுவார்களானால் நிச்சயமாக அவர்கள் தீயவர்கள்தான். அல்லாவின் மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தை அவர்கள் தேடுகிறார்கள். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைப்புகளும் விரும்பியோ அல்லது வெறுத்தோ அவனுக்கே சரணடைகின்றன. மேலும் அவையெல்லாம் அவனிடமே மீண்டும் கொண்டு வரப்படும். அல்லாவையும் எங்கள் மீது அருளப்பட்ட வேதத்தையும் இன்னும் இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக், யாக்கூப் அவர்களின் சந்ததியர் ஆகியோர் மீது அருள் செய்யப்பட்டவற்றையும் இன்னும் மூசா, ஈசா இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் அருளப்பட்டவற்றையும் நாங்கள் விசுவாச கொள்கின்றோம். அவர்களில் எவரொருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்ட மாட்டோம். நாங்கள் அவனுக்கே முற்றிலும் சரணடையும் முஸ்லிம்கள் ஆவோம் என்று நபியே நீர் கூறும். இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில்தான் இருப்பார். அவர்களிடம் தெளிவான ஆதாரங்கள் வந்து நிச்சயமாக இந்த தூதர் உண்மையாளர்தான் என்று சாட்சியம் கூறி ஈமான் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டார்களே, அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான். நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹ், மலக்குகள், மனிதர்கள் அனைவரின் சாபமும் இருக்கின்றது என்பதுதான் அவர்களுக்குரிய கூலியாகும். இந்த சாபத்திலேயே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அவர்களுடைய வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு வேதனை தாமதப்படுத்தப்படவும் மாட்டாது. எனினும் இதன் பிறகு இவர்களில் எவரேனும் தம் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொள்வார்களானால் மன்னிப்பு கிடைக்கக்கூடும். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் அளம்பெரும் கருணை உள்ளவனாகவும் இருக்கின்றான். எவர் ஈமான் கொண்ட பின் நிராகரித்து மேலும் அந்த குஃப்ரை அதிகமாக்கி கொண்டார்களோ நிச்சயமாக அவர்களுடைய தௌபா, மன்னிப்பு கோரல் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள்தான் முற்றிலும் வழிகெட்டவர்கள். எவர்கள் நிராகரிக்கும் நிலையிலேயே இறந்தும் விட்டார்களோ அவர்களில் எவனிடமேனும் பூமி நிறைந்த தங்கத்தை தன் மீட்சுக்கு ஈடாக கொடுத்தாலும் அதனை அவனிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தகையோருக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு. இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இஸ்ராயில் என்ற யாக்கூப் தௌராத் அருளப்படுவதற்கு முன்னால் தன் மீது ஹராமாக்கி கொண்டதை தவிர இஸ்ரவேலர்களுக்கு எல்லா வகையான உணவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. நபியே நீர் கூறும், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தையும் கொண்டு வந்து அதை ஓதி காண்பீங்கள் என்று. இதன் பின்னரும் எவரேனும் ஒருவர் அல்லாவின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறினால் நிச்சயமாக அவர்கள் அக்கிரமக்காரர்களே ஆவார்கள். நபியே நீர் கூறும், அல்லாஹ் இவை பற்றி உண்மையை கூறுகின்றான். ஆகவே முஃமின்களே, நேர்வழி சென்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுங்கள். அவர் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இருக்கவில்லை. இறை வணக்கத்திற்கென மனிதர்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக மக்காவில் உள்ளதுதான். அது பரக்கத், பாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கிறது. அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. உதாரணமாக, இப்ராஹிம் நின்ற இடம் மக்காமு இப்ராஹிம் இருக்கின்றது.
மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக பாதுகாப்பும் பெறுகிறார். இன்னும் அதற்கு செல்வதற்குரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாவுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வதும் கடமையாகும். ஆனால் எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாவுக்கு குறை ஏற்பட போவதில்லை. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தோர் எவர் தேவையும் அற்றவனாக இருக்கின்றான். வேதத்துடையோரே, அல்லாவின் ஆயத்துகள் என்னும் அத்தாட்சிகளையும் வசனங்களையும் ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? அல்லாவே நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களையும் நோட்டமிட்டு பார்ப்பவனாக இருக்கின்றானே என்று நபியே நீர் கூறுவீராக. வேதத்துடையோரே, நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாவின் பாதையிலிருந்து ஏன் தடுக்கிறீர்கள்? அல்லாவின் ஒப்பந்தத்திற்கு நீங்களே சாட்சியாக இருந்து கொண்டு அதை கோணலாக எண்ணுகிறீர்களா? இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை என்றும் நபியே நீர் கூறுவீராக. நம்பிக்கை கொண்டோரே, வேதத்துடையோரில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் ஈமான் கொண்ட பின் காபிர்களாக திருப்பி விடுவார்கள்.